அடுத்து we will get into genetic algorithm. Genetic algorithm is a subset of evolutionary computation னு சொல்வாங்க. அதாவது பயாலஜிக்கல் விஷயங்கள் சார்ந்த சில ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை பார்த்துக்கிறதா வந்துட்டு எவல்யூஷனரி கம்ப்யூட்டேஷன்னு வச்சுப்போம். அதில் ஒரு பார்ட் தான் ஜெனட்டிக் அல்காரிதம் அண்ட் திஸ் இஸ் அ ஹியூரிஸ்டிக் சர்ச் அல்காரிதம். ஸோ ஹியூரிஸ்டிக் சர்ச்ன்றது என்ன? காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கானதை நம்ம பார்ட் 1 ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோலே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு சால்வ் சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். அதாவது என்பி ஹார்ட் ப்ராப்ளம் தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் லார்ஜ் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கூட நியர் ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு ஒரு குறைஞ்ச அமௌண்ட் ஆஃப் டைமில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இந்த ஜெனட்டிக் அல்காரிதம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ சர்ச் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் based on the principles of genetics and natural selection. Appa this generates high quality solutions for optimization as well as search problem. இப்போ பயாலஜிக்கலா சில விஷயங்கள் பார்த்துட்டு அது சிஎஸ் மேப்பிங் என்னன்னு பார்ப்போம். பயாலஜியில் வந்து நமக்கு செல் இருக்குது தெரியும். ஒரு செல்லி நியூக்ளியஸ் இருக்கும், அதில் வந்து குரோமோசோம் இருக்கும். ஸோ செல்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி லிவிங் பீயிங். கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போவோம். ஒரு செல்லையும் வந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்கலாக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கப்போ திஸ் இஸ் த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இதோட பயாலஜியை மறந்துடுவோம். தீஸ் chromosomes are basically the strings of DNA. Now, these chromosomes are represented in the form of binary as strings of zeros and ones. இந்த செட் இந்த A2 கம்ப்ளீட்டாக நான் ஒரு குரோமோசோம்னு சொன்னேன்னா அந்த குரோமோசோமில் இருக்கிற ஒரு பிட் கேரக்டரை நான் ஜீன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து குரோமோசோம்னு சொன்னேன்னா அதில் இருக்க ஒரு கேரக்டரை நான் ஜீன்னு சொல்வேன். வாட் அபவுட் அ குரூப் ஆஃப் குரோமோசோம்ஸ்? ஐ வில் பி காலிங் தெம் as பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன்ன்றது என்னென்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான எல்லா விதமான சொல்யூஷன்ஸும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எல்லா விதமான சொல்யூஷன்ஸ்ன்றதை நான் கேண்டிடேட் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ சொல்யூஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, we can name them as candidate solutions. அப்போ நிறைய கேண்டிடேட் சொல்யூஷன்லேருந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி பாப்புலேஷன்லேருந்து we are picking up one chromosome. அந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா a gene is one element position of a chromosome. என்கோடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்கோடிங் ஆஃப் குரோமோசோம் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். And this depends entirely on the problem. The process of representing the solution in the form of a string of bits that conveys the necessary information. Each bit represents the characteristics of the solution. So chromosome la வந்து strings of zeros and ones இருந்துச்சுன்னா then that is called binary encoding. Each position in the chromosome represents a particular characteristics of the problem. இது ஒரு 0 தானே, இது ஒரு 1 தானே இல்லாமல் ஒன்னொன்னுத்தையும் ஒரு கேரக்டரிஸ்டிக்காக எடுத்துக்கலாம். அடுத்து பெர்மியூட்டேஷன் என்கோடிங். இது எப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல் இன் ஆர்டரிங் சச் அஸ் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். எவ்ரி குரோமோசோம் இஸ் a string of numbers each of which is represented by a city to be visited. இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சிட்டிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ட்ராவல் பண்ண எந்த ஆர்டரில் விசிட் பண்ணால் தே கேன் விசிட் ஆல் த சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ளீட்டட் இன் அ ஷார்ட் டைம் வித் லோ காஸ்ட்னு எடுத்தீங்கன்னா யூ கேன் டேக் திஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு சிட்டி 1 போங்க, அப்புறம் சிட்டி 5 போங்க, 3 போங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேல்யூ என்கோடிங். 1.2 5.3 இருக்கிறத they name them as left, back, left, right, forward. These are used in problems where complicated values such as real numbers are used and where binary encoding will not be sufficient. அடுத்து வந்து ஜெனட்டிக் ஆப்ரேட்டர். மொத்தம் 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இவங்களோட ஜீனெல்லாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் செலக்ட் பண்ணுறது தான் வந்து செலெக்ஷன் ஆப்ரேட்டர். கிராஸ் ஓவர் ஆப்ரேட்டர்ன்றது 2 இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து குறிப்பிட்ட ஜீன்ஸை மட்டும் எடுத்து அதை ரேண்டமாக ஆஃப் ஸ்ப்ரிங்கில் பிளேஸ் பண்ணுறது. இமேஜின் பேரண்ட் 1 அண்ட் பேரண்ட் 2 அவங்க கிட்ட இருக்கிற குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஜீனும் ஒரு கேரக்டரிஸ்டிக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஒரு ஜீன் எடுத்து இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து நல்லா பாட்டு பாட வரும், அம்மா ஒரு நல்ல டான்ஸர்னு வச்சுப்போம். பாட்டு பாடுற அந்த கேரக்டரிஸ்டிக் அப்பா கிட்ட இருந்தோம், டான்ஸ் ஆடுற கேரக்டரிஸ்டிக் அம்மா கிட்ட இருந்து எடுத்து சைல்டுக்கு வைக்கிறது தான் இந்த கிராஸ் ஓவர் ஆப்ரேட்டர். மியூட்டேஷன் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னா திஸ் வில் இன்சர்ட் ரேண்டம் ஜீன்ஸ் இன் ஆஃப் ஸ்ப்ரிங்
to maintain the diversity in population. F, G, B, C, D, E இதெல்லாம் வந்து இங்கே ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு இறங்கிடுச்சு. ஓகேங்களா? சில இதை மட்டும், அதாவது டேட்டா லாஸ்ன்றது எப்படின்னா, இதில் 8 கேரக்டரிஸ்டிக் இருந்ததுன்னா இதுலேயும் 8 இறங்கணும். ஆனால் இதில் 6 தான் இறங்கி இருந்ததுன்னா ரேண்டமாக 2 எடுத்து போடுவாங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் மியூட்டேட் பண்ணி விடுவாங்க. அதுதான் வந்து மியூட்டேஷன் ஆப்ரேட்டர். சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் பசங்களுக்கு வந்திருக்கும். சிலது வந்து சொல்லுவாங்கல்ல, அப்பாவும் அந்த மாதிரி இல்லை, அம்மாவும் அப்படி இல்லை, எப்படி பையன் மட்டும் இப்படி இருக்காங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரேண்டம் ஜீன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபேஸஸ்ன்னு ஒன்றாவே பார்ப்போம். மொத்தம் இதில் 5 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அப்புறம் ஃபிட்னஸ் அசைன்மெண்ட், செலெக்ஷன், கிராஸ் ஓவர், மியூட்டேஷன். ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா வந்துடுச்சுன்னா இந்த அல்காரிதம் நின்றுடும். criteria வரலனா this will loop back to the fitness function again. This is the fitness function. Now we'll see what are the phases in detail in genetic algorithm. அதில் fitness function என்னன்னு சேர்த்து நம்ம பார்ப்போம். இனிஷியலைசேஷன் என்றது இனிஷியல் ப்ராப்ளம். ஸோ ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. Randomly generate a population with multiple chromosomes. Each individual is a solution to the problem you want to solve. Gene will be the smallest unit and it is a characteristic. அதை வந்து ஜீனை வந்து இங்கே வேரியபிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. Genes are joined together to form a chromosome which is nothing but a solution. Chromosome itself represents one candidate solution abstractly. அப்போ ஒரு குரோமோசோம், நிறைய செட் ஆஃப் குரோமோசோம் சேர்ந்தது தான் வந்து பாப்புலேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் கேண்டிடேட் சொல்யூஷன் சொல்லியாச்சு. அப்போ குரோமோசோமே வந்து நாம் மென்ஷன் பண்ணுற ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனே வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேண்டிடேட் சொல்யூஷன். த ஜென்ரேஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் யூசர் டிஃபைன்ட். அப்படின்னா நாம் தான் அதில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி வருதுன்றது, ஆஃப்ஸ்ப்ரிங் இஸ் நத்திங் பட் த சைல்டு, அது எப்படி உருவாகுதுன்றதை டிசைட் பண்ணுறோம். திஸ் இஸ் யூசர் டிஃபைன்டுன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்? திஸ் இஸ் அன் எவாலுவேஷன் க்ரைட்டீரியா ஃபார் பெஸ்ட் சொல்யூஷன்னு சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக் அல்காரிதம் பெஸ்ட் குரோமோசோம்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பெஸ்ட் குரோமோசோமை செலக்ட் பண்ணுறது? ஈச் குரோமோசோம் வில் பி அசைன்ட் வித் அ ஸ்கோர். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, this takes the solution as input and produce the suitability of the solution as output. ஸோ ஒரு வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை அந்த ஃபங்க்ஷனால் காம்ப்யூட் பண்ணிவிட்டு வெளில எடுத்து வந்து கொடுத்துரும். நாம் பார்த்த கொஷின் பேப்பரில் ஒரு ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன் கொஷின் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வில் பி எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. என்கோடிங் ஃபுல்லாக பைனரியில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதோட ஈக்குவலண்ட் டெசிமலோட ஃபங்க்ஷன் தான் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 8421 திஸ் வில் பி 6. அப்போ 6 ஸ்கொயர், அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயரை வந்து 36ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் குரோமோசோமோடைய ஃபிட்னஸ் ஸ்கோர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை இன்புட்டாக அந்த நம்பரை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோரை அது கொடுத்துரும். த ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மே பி த சேம், வைல் இன் அதர்ஸ் இட் மைட் பி டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம். சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்ன்றது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோர், இல்லைனா ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு நம்ம சூஸ் பண்ணுற சில க்ரைட்டீரியாஸ்ன்னு எடுத்துப்போம். ஒரு கேண்டிடேட் சொல்யூஷன் எடுக்கிறோம், எந்தெந்த கேண்டிடேட் சொல்யூஷன்லாம் வந்து நம்ம ஃபைனல் சொல்யூஷனுக்கு பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் தேடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனில் நம்ம சொல்யூஷன்ஸை மட்டும் பிக் பண்ணுவோம். அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொன்னால் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸை பிக் பண்ணுவோம். ஜெனட்டிக் அல்காரிதத்தில் சில கேண்டிடேட் சொல்யூஷன்ஸை மட்டும் நம்ம பிக் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இதில் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து அதில் ஒரு ஆப்டிமல் ஃபங்க்ஷனை வெளில எடுங்கன்னு சொல்கிற இடத்துல ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் வேறு வேறையாக இருக்கலாம். ஆப்டிமாலிட்டி தேடி போகிறப்ப வேறு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்தால் போதுன்றப்ப அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனும் ஒன்றா இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. In some cases, they may be the same, while in others, it might be different based on the problem. அடுத்து selection phase. இதில் பார்த்தீங்கன்னா they will select the top 2 fittest chromosomes for creating the next generation. 2 ரோபோவை வச்சுட்டு அந்த ரோபோ கிட்ட குரோமோசோம் இருக்குன்னு இமேஜின் பண்ணி நம்ம 3ஆவதாக ஒரு ரோபோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம 2 ஃபிட்டிங் ரோபோஸ் வச்சு பார்ப்போம். 2 pairs of individual, அவங்கள பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம், based on fitness scores. அதர் குரோமோசோம்ஸ் ஆர் ட்ராப். ஸோ எனக்கு இந்த சைல்டு ரோபோட் வரத்துக்கு 2 பேரை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம்.
மெத்தட் ஆஃப் பேரண்ட் செலெக்ஷனில் we have நிறைய மெத்தட்ஸ் இன் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் ஆப்ரேட்டர் வில் செலக்டட், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மெத்தட்ஸ். ரூலட் வீல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, a fixed point is chosen on the wheel as shown and the wheel is rotated. இது விளையாடி இருக்கோம்ல, சுற்றி விடுவோம் தெரியுமா, அது போய் எங்கே போய் நிற்குதோ அதை சூஸ் பண்ணுவோமே. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க பாக்ஸஸாக. நமக்கு இப்போ ஒரு பாட்டு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், இதில் எல்லா ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸையும் ஒட்டிட்டு இது எங்கே வந்து நிற்கிதோ அந்த ஆக்டர் சம்மந்தமாக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துப்போம். The region of the wheel which comes in front of the fixed point is chosen as the parent. ஸோ இப்படி சுற்றி விட்டு செலக்ட் பண்ணுறாங்க பேரண்ட்டை. For the second parent they will do the same process. இது வந்து ஃபிட்னஸ் வேல்யூ ஆஃப் த குரோமோசோம். ஓகே, யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த வீலை வச்சு சுத்த விடுறப்ப அது ஒரு பார்ட்டில் வந்து நின்றுதுன்னா அதுதான். இப்போது 8.2 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏ வந்து இங்கே இருக்குது, 3.2னா பி இங்கே இருக்குது, சி 1.4னா இது, டி 1.2னா இது, இ 4.2னா இது, எஃப்ன்றது இது. ஸோ உங்களுக்கு எஃப் செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப மீகர் சான்ஸ் தான் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் உட்காந்தா தான். நிறையா சான்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ செலக்ட் ஆகிறதுக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்க ரூலட் வீலில் இப்படி சுற்றி விட்டு செலக்ட் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட் செலெக்ஷன்ன்றதும் இதே தான். எப்படின்னா, வி செலக்ட் கே இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் அட் ரேண்டம் and select the best out of these to become a parent. The same process is repeated for the next parent too. It can even work with negative fitness value. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்ம கே நம்பர் ஆஃப் இதை வந்து கேவே டூர்னமெண்ட் செலெக்ஷன்னு சொல்கிறது. கே இண்டிவிஜுவல்ஸை ஃபஸ்ட்டு ரேண்டமாக எடுத்துப்போம், அவங்கள யார் பெஸ்ட்டுன்ட்டு எடுக்கிறது. ஸோ நான் ரேண்டமாக சில பேர் எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபிட்னஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரேண்டமாக பிக் பண்ண குரோமோசோம்ஸ். இதை நான் ரேண்டமாக ஏஇடின்னு எடுக்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, ஈயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, அப்புறம் டீயோடது 2. அப்போ இவங்களில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப ஹை வேல்யூ 5க்கு இருக்கிறதுனால வி ஆர் பிக்கிங் அப் ஏ. இது வந்து டோர்னமெண்ட் செலெக்ஷன். இல்லை பாசிட்டிவ் ஃபிட்னஸ்னு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ ரூலட் வீலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் உங்களுக்கு அது வருதே, அந்த கேப்பு, அந்த வீல் சுற்றுது. இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களே வீலுக்கு வீல், அது வந்து அந்த நம்பரை பொறுத்து இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு 3 குரோமோசோம்ஸ் பிக் பண்ண போகிறீங்க, அவங்களோட ஃபிட்னஸ் வேல்யூவில் யார்து அதிகமோ அதை எடுக்க போகிறீங்க. இமேஜின் 3 பேருதுமே நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ல எது லோவாக இருக்கோ அதை தான் நம்ம எப்படி பிக்கப் பண்ண போகிறோம். ரேங்க் செலெக்ஷன் வந்து ஒர்க்ஸ் வித் நெகட்டிவ் ஃபிட்னஸ் வேல்யூஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் individuals have very close fitness values. This leads to each individual having almost equal share of the pie. அப்போ ஈக்குவல் ஷேர் இருக்குது. ஏன்னா யார் ஒன்றாலும் இதை செலக்ட் ஆகலாம். நான் சொன்னேன்ல, அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது தான் செலக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஈச் இண்டிவிஜுவல் has an approximately same probability of getting selected. This in turn leads to a loss in the selection pressure towards fitter individual, making the algorithm to make poor parent selection. அதனால் ரேங்க் செலெக்ஷனை பெருசாக வந்து இதில் அப்ளை பண்ண மாட்டாங்க. இமேஜின் இதில் வந்து 8.1 8.0 எல்லாம் கிட்ட இருக்குது. ஸோ யாரில் ஒன்றாலும் உட்காரலாம்ல, அதனால் வந்துட்டு இதை வந்து அந்தளவுக்கு அவங்க சொல்லலை. இது இல்லாமல் we have something called random selection. அதை நான் இதில் லிஸ்ட் பண்ணல. ஏன்னா ரேண்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 பேர் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு போகிறது. இப்போ அந்த டூர்னமெண்ட்டில் ரேண்டமாக எடுத்து அதுலேருந்து ஒருத்தர் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வேல்யூவே இல்லாமல் ரேண்டமாக ஏ அண்ட் பின்னு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ ரேங்க் செலெக்ஷனில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. வி ரிமூவ் த கான்செப்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வேல்யூ while selecting a parent. However, each individual is ranked according to their fitness. இதை வந்து ரேங்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. The selection of the parent depends on the rank and not the fitness. The higher ranked individuals are preferred more than the lower ranked individuals. இப்படி நம்ம நார்மலாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸ்பின் பண்ணுறப்ப ஏ வந்து இந்த ப்ளூ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். அப்போ ஈயில் வந்து நிற்கிறப்ப வேல்யூ வந்து இதில் 3ன்னு இருக்குது. இதில் ஃபிட்னஸ் வேல்யூவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதே தவிர ஃபிட்னஸ் வேல்யூ வச்சு ஒரு ரேங்க் போட்டுருவாங்க. 8.1 ஃபஸ்ட்டுனா 8.05 செகண்டு, 0, 2, 3, 8.0 வந்து 4.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்களே தவிர ஃபிட்னஸ் வேல்யூ பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா ஃபிட்னஸ் வேல்யூ உங்களுக்கு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.1க்கும் 8.0க்கும் ரொம்ப பெருசாக இது பண்ணாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த ரேங்க் செலெக்ஷனில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர் இஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் 2 parents having a child. Each chromosome contributes a certain number of genes to the new individual. Offsprings are created by exchanging the genes of parent among themselves until the crossover point is reached. இதில் வந்து மொத்தம் 3 டைப். ஒன்று சிங்கிள் பாயிண்ட் கிராஸ் ஓவர்ன்றது 1 பாயிண்ட் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து K பாயிண்ட் கிராஸ் ஓவர்ன்றத மல்டி பாயிண்ட் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் கிராஸ் ஓவர்ன்றது இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் ஈவனாக போகிறது. இப்போ 1 பாயிண்ட்ன்றது எப்படின்னு பாருங்கள். 101 இங்கே இருக்கா, இந்த பேரண்ட் இது அப்படியே போயிடுது. ஓகே, ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு. இந்த 110 இருக்குல்ல, இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் 1 பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் 1 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை மட்டும் இணைக்கிறது வந்து இந்த ஆஃப் ஸ்ப்ரிங். அப்போ இந்த மிச்சம் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். பேரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10 இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹியர். ஓகே, அடுத்து 01 வரணும். இந்த 01 என்ன பண்ணுதுன்னா 2 பாயிண்ட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஸோ 0110ன்னு வருது. அடுத்து இந்த 1011 இந்த பக்கமும் இந்த 11ஓட சேர்ந்துடுது. ஸோ திஸ் இஸ் 2 பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மல்டி பாயிண்ட் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு இது வருது, இதுலேருந்து வந்து உங்களுக்கு 2 இது வருது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து மியூட்டேஷன் ஃபேஸ். மியூட்டேஷன் ஃபேஸ் வந்து டு அவாய்ட் டூப்ளிசிட்டி, கிராஸ் ஓவர் வில் ஜென்ரேட் ஆஃப் ஸ்ப்ரிங் சிமிலர் டு பேரண்ட்ஸ். அதனால் டு அவாய்ட் த டூப்ளிசிட்டி அண்ட் டு என்ஹான்ஸ் த டைவர்சிட்டி ஆன் ஆஃப் ஸ்ப்ரிங் வி பெர்ஃபார்ம் மியூட்டேஷன். திஸ் ஆப்ரேட்டர் சால்வ்ஸ் ப்ராப்ளம் பை சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் சம் ஃபீச்சர்ஸ் இன் த ஆஃப் ஸ்ப்ரிங். அப்போ 2 ரோபோட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் நடுவில் ஒரு ஜீனை மாற்றி விட்டுட்டேன்னா 2 ரோபோட்டுக்கும் இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக் கூட இந்த 3வது ரோபோட்டுக்கு வரும். இந்த மியூட்டேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த 1 இருக்குல்ல, இந்த 1க்கு பதில் இந்த இடம் 0வாக மாறுது. இது வந்து பைனரியில். ஓகே, ஸோ இந்த 1 வந்து 0வாக மாறுது. பைனரியில் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வேல்யூ தான், ஒன்று 0 இல்லைனா 1. ஸோ 1 இல்லைனா அந்த இடத்துல நான் ரேண்டமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இல்லை மியூட்டேட் பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ணணுன்னா நான் 0 தான் கொடுக்கணும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஃப்ளிப், random resetting, swap mutation, scramble mutation, inverse mutation. Bit flip என்றது எப்படின்னா we select one or more random bits and flip them. இதுதான் மேலே நம்ம பண்ணது. ஸோ 1 செலக்ட் பண்ணுறோம் 4வது இடத்துல இருந்து, அதே போர்ஷனில் 0 வைக்கிறேன். random resetting என்றது இதே தான். A random value from the set of permissible values is assigned to the randomly chosen gene. ஸோ இது பைனரி என்கோடிங்னு இல்லாமல் எந்த என்கோடிங்கில் வேணாலும் எந்த பிட்டை ஒன்றாலும் எடுத்துகிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அது அலோவ் பண்ணுறது. இப்போ பெர்மியூட்டேஷன்னா அந்த 1 to 9 தான் இருக்குதுன்னா அந்த 1 to 9குள்ளே நான் எதை ஒன்றாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த வேல்யூ என்கோடிங்கில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். we should not change that coding, பட் அந்த கோடிங்குள்ளே என்னென்ன பெர்மிசிபிள் வேல்யூ இருக்கோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்வாப் மியூட்டேஷன். இது என்னென்னா 2 and 6 இருக்குல்ல, இதை அப்படியே ஸ்வாப் பண்ணி 6 and 2ன்னு மாற்றிக்கிறது. select 2 position and they interchange the values. அடுத்து scramble mutation. இது என்னன்னா from the entire chromosome ஒரு சப்செட்டை சூஸ் பண்ணிக்கணும். 2, 3, 4, 5, 6 அதை ஷஃபிள் பண்ணி போட்டுடணும். ஸோ இந்த ஆர்டரில் ஷஃபிள் பண்ணி போட்டிருக்காங்க. இது எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணலாம். இன்வர்ஸ் மியூட்டேஷன்ன்றது எப்படின்னா இதே மாதிரியே ஒரு சப்செட் எடுத்துக்கணும், ஆனால் ஷஃபிள் பண்ணுறதுக்கு பதில் அதை அப்படியே இன்வர்ஸ் பண்ணிடணும். இப்போ 2, 3, 4, 5, 6னா 6, 5, 4, 3, 2ன்னு வைக்கணும். ஸோ தீஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் டன். ஸோ மியூட்டேஷன் ஆப்ரேட்டர் தான் இதை செய்யும். அடுத்து டெர்மினேஷன் க்ரைட்டீரியா. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அந்த க்ரைட்டீரியா ட்ரூ ஆகிற வரைக்கும் திருப்பி ரிப்பீட் ஆகணும். அதாவது எனக்கு தேவைப்படுறது கிடைக்கிற வரைக்கும். ஒரு ப்ராப்ளமாக திங்க் பண்ணிங்கன்னா, ஒரு சர்ச் ப்ராப்ளம்னா எனக்கு சர்ச் வந்து முடிகிற வர, ஒரு ஆப்டிமல் ரிலேட்டட் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வேல்யூ இன்னும் அதிகமாக தான் இருக்குது, எனக்கு இன்னும் ஆப்டிமலாக வேணுன்ற அளவுக்கு அது சுற்றிக்கிட்டே இருக்கும் லூப்பில். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எவாலுவேட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க, அந்த 6க்கு வந்து கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க, அதுலேருந்து சிலது மியூட்டேட் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயாலஜிக்கலாக பார்த்தாலும் சரி, ஒரு சர்ச் ப்ராப்ளம்க்கு பார்த்தாலும் சரி, திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ எவாலுவேஷன்ன்றது தான் இந்த இடத்துல வந்து அந்த ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன் பார்ட்.
அடுத்து ப்ராப்ளம் சால்விங், என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் இதில் சால்வ் பண்ணலாம், ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கான அல்காரிதம் உட்பட சில ஆர்டிகல்ஸில் இருக்குது. பட் எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஆப்டிமைசேஷன், ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்து லீனியர் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகும். நியூரல் நெட்வொர்க்ஸில் யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிற நியூரல் நெட்வொர்க்ஸ் இமேஜ் ப்ராசஸிங்கில். இமேஜின் நம்ம ஒரு பிக்சர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி மேட்ச் ஆகிற இன்னொரு பிக்சர் ஒன்று எடுங்க. ஸோ என்ன மாதிரியே ஒரு பர்சன் வேணும் அப்படின்னா என்னோட பிக்சல் மேட்சிங் மூலிமா ஏறக்குறைய என் முகம் வர மாதிரி ஒருத்தவங்களும் எடுக்கலாம். வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம், ஸோ ஒரு இது எந்தெந்த பக்கம்லாம் போகலாம், ஸோ செல்ஃப் டிரைவிங் காசில் கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸ், டைம் டேபிளிங் ப்ராப்ளம், மிஷின் லேர்னிங், ஜெனட்டிக்ஸ் பேஸ்ட் மிஷின் லேர்னிங், ரோபோட் ட்ராஜெக்டரி ஜென்ரேஷன், அதாவது பிளான் த பாத் விச் அ ரோபோட் ஆர்ம் டேக்ஸ் பை மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், பேராமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட், டிஎன்ஏ அனாலிசிஸ், ஸோ டிட்டர்மைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ யூசிங் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் டேட்டா. அடுத்து மல்டிமோடல் ஆப்டிமைசேஷன், ஸோ ஃபைண்ட் மல்டிபிள் ஆப்டிமம் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் இல்லை நிறைய சொல்யூஷன். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அந்த என்கோடிங் பார்க்குறப்ப, ஸோ அது எல்லாத்துக்குமே ஜெனட்டிக் அல்காரிதம்ஸ் ஆர் யூஸ்ட்.